விக்ரம் ஹைதராபாத் கிளம்புறாரு. கிளம்பும்போது சொல்கிறாங்க, வேணா நானா நீ போகாத, தயவு செய்து இங்கே இரு, எங்கள்லாம் விட்டுட்டு போகாத அப்படின்னு சொல்லிட்டு கஜா சொல்கிறாங்க. இங்கே பாருமா, நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும், தன்வியும் சந்தோஷமாக இருக்கணும், நான் கிளம்புறேன். அக்கா என்னோட மருமகளை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. நல்லபடியாக அவள் பிறக்கும் போதாவது நீ வருவியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் வரேன், சரியா பார்த்துக்கோ, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. ரொம்ப வீட்டில் இருக்க எல்லாருமே ஃபீல் பண்ணுறாங்க, என்ன இப்படி போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து போகும்போது ஃபோன் பண்ணுறாங்க. எங்கே உங்கள் கூட வேதா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க காவேரி. வேதாவா? ஏன் கூடலாம் இல்லையே, தன்வி வேதா 2 பேரை வீட்டில் விட்டுட்டு தானே வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை 2 பேருமே வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே விக்ரம் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. ஐயோ அப்போ எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாரு. அதுக்குள்ளே கரெக்டாக ஆதி ஃபோன் பண்ணுறாரு. அட்டன் பண்ணி விக்ரம் பேசுகிறாரு. என்ன வெளியே கிளம்பிட்டியா? எங்கே ஹைதராபாடா? ஆனால் உன்னை நீ போ, உன் பொண்டாட்டி உன் குழந்தை 2 பேருமே என்கிட்ட தான் இருக்காங்க, அவங்க 2 பேரை சாகடிக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி சொல்கிறாரு. எங்கே இருக்க, எதுக்காக நீ இதெல்லாம் பண்ணுற? இங்கே பாரு, தன்வி வேதா 2 பேருக்கு ஏதாவது ஆச்சு, உன்னை நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. அப்படியா, வா இங்கே தான் இருக்கேன், வந்து பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் சொல்கிறாரு. அங்கே விக்ரம் போகிறாரு. போயிட்டு சுற்றி சுற்றி தேடாரு. அதுக்குள்ளே ஆதி வராரு. என்ன வந்துட்டியா? உன் பொண்டாட்டி பொண்ணு 2 பேருமே இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. அதுக்குள்ளே 2 பேருமே சண்டை போட்டுக்கிறாங்க. ஆதி விக்ரம் அடிச்சிடறாரு. அடித்தோடனே அப்படியே மயக்கமாய் அப்படி கத்துறாரு. இங்கே பாரு, வேதாவை எதுவும் பண்ணிடாத, தன்வி எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் எப்படி விட முடியும்? என்னோட ஓல்டு ஃப்ரெண்டாச்சே நீ, உன்னை நான் நல்லா வாழ விட்டுருவேனா? கண்டிப்பாக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சண்டை போடுறாரு. அப்படியே ஆதி அடிக்கிறாரு விக்ரம். விக்ரம் அடிக்கும் போது அப்படியே ஆதி கீழே விழுந்துடுறாரு. விழுந்தோடனே வேதா வேதான்னு சொல்லிட்டு அப்படியே மயக்கத்திலே தேடுறாரு. தேடும் போது அவங்க காருக்குள்ளே அப்படியே ஒழிக்க வச்சிருக்காரு. காரில் இருக்கிறது கத்துறாங்க வேதா, இங்கே தான் விக்ரம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. தன்வி வேதா 2 பேருமே கீழே வராங்க. வந்தோடனே அப்படியே விக்ரம் மயக்கமாய் கீழே விழுந்துட்டாரு. வேதா அப்படியே தூக்கிட்டு போகிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் அட்மிட் பண்ணுறாங்க. இங்கே பாரு வேதா, இனிமேல் நான் உயிரோடு இருக்க மாட்டேன், நீ வந்துட்டு தன்வியை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே வேதா பயங்கரமாக அழறாங்க. இல்லை விக்ரம், இல்லை உங்களுக்கு எதுவுமே ஆகாது, நீங்களும் நானும் 100 வருஷம் ஒன்றா தான் வாழ்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் வந்துட்டு என்னைக்கு நீ தன்வி தான் வேணும்னு சொல்லிட்டு என்னை கல்யாணம் பண்ணியும் அன்னைக்கே உன்னை எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அன்னையிலேருந்து நான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உன்னை ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே வேதா பயங்கரமாக அப்படியே ரொம்ப பாசமாக அப்படியே பார்க்குறாங்க. அப்படியே மயக்கமாயி கண்ணை மூடிட்டார். விக்ரம் 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 உனக்கு எதுவுமே ஆகாது விக்ரம், நான் இருக்க விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ஐ லவ் யூ விக்ரம், எப்போவுமே நான் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற விக்ரம், என்னை விட்டுட்டு போயிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அப்படியே காப்பாற்றிட்டாங்க. காப்பாற்றிட்டு வீட்டுக்கு வந்தோடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. என்ன விக்ரம் வேதா 2 பேருமே சேர்ந்து இனிமேல் உங்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நைட்டுக்கு தேவையான எல்லாமே ஏற்பாடெலாம் பண்ணிட்டாங்க. அப்போ தன்வி சொல்கிறாங்க, நான் அப்பா கூட தான் படுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. வேணாம் வேணாம், நீ அப்பா கூடலாம் வேணாம், உனக்கு தேவையான எல்லாமே நான் வாங்கித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. நீ என் கூட வா, என் கூட வந்து நீ படுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. வேணாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லம்மா, ஒரு நாள் தானே, சரி சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்வி காவேரியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கேருந்து வேதா உள்ள ரூமில் இருக்காங்க. விக்ரம் வராரு. எப்போவுமே மாப்பிள்ளை தான் உள்ளே இருப்பாங்க, பொண்ணு தான் 2வது வரும், இது என்ன ஆப்போசிட்டாக நடக்குது அப்படின்னு வேதா கேட்குறாங்க. எல்லாமே ஒரு சேஞ்சு தான் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னே வேதா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வேதாவோட கையை அப்படியே பிடிச்சிக்கிறாரு. சாரி வேதா, இவ்வளோ நாள் உன் கூட வாழணும், நான் வாழாமல் உன்னை நான் ரொம்ப ஏமாற்றிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. 2 பேருமே அப்படியே கை பிடிச்சிக்கிறாங்க, ரொம்ப பாசமாக பார்க்குறாங்க. இனிமேல் நீ தான் வேதா எனக்கு எல்லாமே அப்படின்னு விக்ரம் சொல்கிறாரு. வேதா பயங்கரமாக சந்தோஷம்.